வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம இலங்கையில இருக்கிற ரொம்பவே சக்தி வாய்ந்த 5 இந்து கோயில்களை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான கதைகளை பத்தியும் தெரிஞ்சுக்க ஒரு பயணத்துக்கு போகலாம். நம்மளோட இந்த பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல இலங்கையின் புனித கதைகள்ல ஆரம்பிச்சு அப்புறம் தெய்வங்களே தங்களை வெளிப்படுத்திக்கிட்ட தான் தோன்றீஸ்வரர் ஆலயங்கள், ஒரு ராஜ பரம்பரையே கொண்டாடுற கோயில், நாக தேவியோட புனிதமான இருப்பிடம், அப்புறம் ஒரு பக்தரோட கனவுல உருவான கோயில்னு ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்கலாம். ஒரு சாதாரண நிலம் எப்படி ஒரு புனிதமான இடமா மாறுது? நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதுக்கான பதில் அந்த இடத்துல இருக்கிற கதைகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. வெறும் கல்லும் மண்ணும் இல்ல, நம்பிக்கையும் கதைகளும் தான் இந்த கோயில்களோட உண்மையான அஸ்திவாரம். சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இலங்கையின் புனித கதைகள். இங்க புராண கதைகளும் நிஜமான வரலாறும் எப்படி ஒன்னோட ஒன்னு கலந்து இந்த இடங்களுக்கு ஒரு தனி சக்தியை கொடுக்குதுன்னு பார்க்க போறோம். அடுத்ததா தான் தோன்றீஸ்வரர் ஆலயங்கள். இப்போ நாம பார்க்க போற முதல் 2 கோயில்களுக்கும் ஒரு பொதுவான அற்புதம் இருக்கு. அது என்னன்னா, இந்த 2 சிலைகளையுமே மனுஷங்க உருவாக்கல, தெய்வமே அந்த இடத்துல தானா வெளிப்பட்டிருக்கு. கிழக்கு மாகாணத்துல இருக்கிற கதிர்வெளி பிள்ளையார் கோயிலோட கதையை கேளுங்க. யாத்திரைக்கு போனவங்க தற்செயலா ஒரு சுயம்பு லிங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதை எடுத்துட்டு போகலான்னு முயற்சி செஞ்சா அந்த லிங்கம் பூமிக்குள்ள ஆழமா வேரூன்றி கொஞ்சம் கூட அசையல. அந்த இடத்து தெய்வம் தனக்காக தேர்ந்தெடுத்துச்சுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். அடுத்ததா கொக்கட்டிச்சோலை சிவன் கோயில். இந்த கதை ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தொடங்குது. தேன் எடுக்க போன ஒரு வேடன் அங்கிருந்து ஒரு பெரிய கொக்கட்டி மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு ஆச்சரியம், அந்த மரத்துல இருந்து ரத்தம் பீறிட்டு வருது. இத பார்த்து அதிர்ச்சியான அந்த வேடன் மரத்தோட வெட்டுப்பட்ட பகுதியை பார்க்கறான். உள்ளுக்குள்ள ஒரு சிவலிங்கம் மறைஞ்சிருக்கு. இந்த விஷயம் அப்போதைய அரசி உலகநாச்சி காதுக்கு போனதும் அவங்க அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்ட உத்தரவிட்டாங்க. இந்த 2 தான் தோன்றிய ஆலயங்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களே. கதிர்வெளியில ஸ்வயம்பு லிங்கமா பிள்ளையார் வில்வ மரத்துக்கு கீழே தோன்றினார். அங்க ஆனி மாசம் திருவிழா நடக்கும். அதே சமயம் கொக்கட்டிச்சோலையில ஈஸ்வரன் கொக்கட்டி மரத்துல இருந்து வெளிப்பட்டார். இங்க ஆவணி மாச திருவிழா ரொம்ப விசேஷம். 2மே தெய்வம் தன்னைத்தானே வெளிப்படுத்தின அற்புதத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. அடுத்ததா நம்ம பார்க்க போறது அரச பாரம்பரியத்தோட தொடர்புடைய ஒரு ஆலயம். சுயம்பு ஆலயங்கள்ல இருந்து இப்போ நாம சரித்திர பக்கங்களுக்குள்ள பயணிக்கிறோம். யாழ்ப்பாணத்தோட கலாச்சார அடையாளமா இருக்கிற நல்லூர் கந்தசுவாமி கோயில் மன்னர்கள், போர்கள், அழிவுகள், அப்புறம் மீள் எழுச்சின்னு ஒரு நீண்ட வரலாற்று கொண்டது. நல்லூரோட வரலாறு உண்மையிலேயே ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சது. 15ஆம் நூற்றாண்டுல செண்பக பெருமாள் இதை நிறுவினாரு. 16ஆம் நூற்றாண்டுல சிங்கை பராரசேகரன் இதை இன்னும் பெருசாக்கினாரு. ஆனா 1620ல போர்ச்சுகீசியர்கள் இந்த கோயிலை முழுமையா இடிச்சு தரைமட்டமாக்கிட்டாங்க. பல வருஷங்களுக்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டுல தான் இருகுநாதமாப்பான முதலியாரால இந்த கோயில் திரும்பவும் கட்டப்பட்டது. இன்னைக்கு நல்லூரோட பெருமையை சொல்ல இந்த ஒரு எண் போதும், 25. ஆமா, இதுதான் நல்லூர்ல நடக்கிற வருடாந்திர மகோற்சவத்தோட நாட்கள். இந்த 25 நாளும் யாழ்ப்பாணமே விழாக்கோலம் பூண்டு பக்தி வெள்ளத்துல மிதக்கும். நம்மளோட 4வது பகுதி நாகதேவியின் புனித வாழிடம். இப்போ நாம கரையிலிருந்து கடலுக்கு நடுவுல இருக்கிற நைனாதீவுக்கு பயணிக்கிறோம். இங்கதான் புகழ்பெற்ற நாகபூஷினி அம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலோட கதை கருணைக்கும் தெய்வத்துக்கும் நடந்த ஒரு உடன்படிக்கையை சொல்லுது. இந்த கதையை கேளுங்க. ஒரு தடவை ஒரு கருடன் ஒரு நாக பாம்பை தாக்கிக்கிட்டு இருந்துச்சு. அது பார்த்த ஒரு வணிகர் அந்த நாகத்து மேல இறக்கப்பட்டு அதை காப்பாத்துறதுக்காக தன்னோட எல்லா செல்வத்தையும் கருடனுக்கு தரதா சொல்றாரு. அந்த வணிகரோட கருணையால மகிழ்ந்த நாகதேவி அவருக்கு விலை மதிக்க முடியாத மாணிக்க கற்களை கொடுத்து அந்த இடத்துல தனக்கு ஒரு கோயில் கட்ட சொல்லி அருள் புரிஞ்சாங்க. நைனாதீவு கோயில் வெறும் புராண கதையோட நின்னுடல. இது இந்தியாவில இருக்கிற 64 சக்தி பீடங்கள்ல ஒன்னா மதிக்கப்படுது. 5 தல நாகத்துக்கு கீழே அருள் பாலிக்கிற அம்மனும் தினமும் அன்னதானம் வழங்குற அமுத சுரபி மண்டபமும் இந்த கோயில ஒரு வாழும் பாரம்பரியமா மாத்திருக்கு. நம்மளோட 5வது பகுதி காட்சியும் பக்தியும். நம்ம பயணத்தோட கடைசி கோவில் புன்னைச்சோலை பத்ரகாளியம்மன் கோயில். இந்த கோயில் உருவானதுக்கு காரணம் ஒரு பக்தருக்கு கிடைச்ச தெய்வீக காட்சியும் தீவிரமான பக்தி சடங்குகளும் தான். இந்த கோயிலோட கதை ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. பெரியாள்னு ஒரு பக்தர் இருந்தார். அவரோட கனவுல பத்திரகாளி அம்மன் தோன்றி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தனக்கு கோயில் கட்ட சொன்னாங்க. அந்த தெய்வீக கட்டளையை ஏற்று அவர் அந்த இடத்துல ஒரு சின்ன சன்னதியை நிறுவினாரு.
ஒரு தனிப்பட்ட பக்தியோட வெளிப்பாடா இந்த கோயில் உருவாச்சு. இந்த கோயிலோட தனித்துவத்தை இந்த எண் சொல்லும். 6. ஆமாங்க, இந்த கோயிலோட கதவுகள் வருஷத்துக்கு 6 நாளைக்கு மட்டும்தான் திறந்திருக்கும். அந்த 6 நாட்களும் ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடப்படும். அதோட உச்சகட்ட நிகழ்வு ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அந்த திருவிழாவோட உச்சகட்டம் எது தெரியுமா? தீமிதிப்பு, அதாவது நெருப்புல நடக்கிறது. தங்களோட நேர்த்தி கடனை செலுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்பிக்கையோட அந்த அனல் கக்குற நெருப்புல நடந்து போவாங்க. இது அவங்களோட பக்தியோட ஆழமான ஒரு வெளிப்பாடு. நம்ம பயணத்தோட கடைசி பகுதி, வாழும் பாரம்பரியம். நாம பார்த்த இந்த 5 கோயில்களோட கதைகளும் வெவ்வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனா அவை எல்லாமே இன்னைக்கும் ஏன் நிலைச்சு நிக்குது? அது எல்லாத்தையும் இணைக்கிற பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கோயில்கள் எல்லாத்தையும் இணைக்கிற விஷயம் இதுதான். ஒவ்வொன்னுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த புராண கதை இருக்கு. வருஷா வருஷம் நடக்கிற திருவிழாக்கள் மூலமா அது உயிர் போட இருக்கு. தலைமுறை தலைமுறையா மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையால பாதுகாக்கப்படுது. சொல்லப்போனா இதுங்க வெறும் நினைவு சின்னங்கள் இல்ல, அந்தந்த சமூகத்தோட ஆன்மீக மையங்கள். வரலாறு, புராணம், நம்பிக்கை, இது 3 ஒன்னா சேர்ற இந்த ஆலயங்கள் ஒரு கதையோட சக்தியை பத்தி நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? ஒரு கதைக்கு ஒரு சமூகத்தையே பல நூற்றாண்டுகளுக்கு இணைச்சு வைக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு இல்லையா? இதை பத்தி யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.